பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கு. நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? கிறிஸ்து இயேசுக்குள் சந்தோஷமாக இருக்கிறீங்க நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளுக்குரிய வேத பகுதி அது உபாகமும் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். கர்த்தர் செய்த மகத்துவமான காரியங்கள் எல்லாம் உங்கள் கண்கள் அல்லவா கண்டது. அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த நாளில் தேவனாகிய கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்ய போகிறாராம். அவர் செய்கிற அந்த காரியம் உங்கள் கண்கள் பார்க்க போகிறது. உங்கள் கண்கள் மாற்றமல்ல, உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருமே பார்க்க போகிறாங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் எப்படியாப்பட்ட பலத்த காரியம் செய்ய போகிறார் என்பதை எல்லா ஜாதிகளும் உங்கள் சுற்றி இருக்கிற எல்லாருமே பார்க்க போகிறாங்க. அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் சொல்கிறீங்களா, என்னுடைய நாட்கள் எல்லாம் எல்லாராலும் நிந்திக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, நான் இது வரைக்கும் அவமானத்திலும் நிந்தையிலும் தான் இருக்கிறேன், நித்தமும் எல்லாருடைய பாடலாக இருக்கிறேன், என்னை பார்க்குறவங்க எல்லாம் என்னுடைய நிலைமையை பார்த்து தூரம் போயிருக்கிறாங்க, என்னுடைய நண்பர்கள் தூரம் போயிருக்கிறாங்க, என் அயலான் தூரம் போயிருக்கிறாங்க, என் கிட்ட வர்றது கூட அவங்க என்னை ஒரு தீட்டை போல கருதுகிறாங்க, நான் ஒரு தீட்டு உள்ளவனை போல நான் இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி நீங்கள் கவலைப்படுறீங்களா? பிரியமானவர்களே, அந்த நிலைமை இன்றைக்கு மாறப்போகிறது. அல்லேலூயா. இன்றைக்கு ஏசப்பா எந்த ஜனங்கள் முன்பாக நீங்கள் நிந்தையும் அவமானமாக இருந்தீங்களோ அதே ஜனத்திற்கு முன்பாக உங்களை ஆசீர்வாதமாக வைக்க போகிறாரு. அதே ஜனத்துக்கு முன்பாக அவர் உங்களுக்காக ஒரு பலத்த காரியம் செய்ய போகிறாரு. ஒருவேளை நீங்கள் கடந்த நாட்களெல்லாம் நான் கண்ணீரோடு தான் என்னோடய நாட்களில் கடந்து போனேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லலாம். ஆனால் இன்றைக்கு ஏசப்பா நீங்கள் கம்பீரமாய் அறுக்கத்தக்க ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். புறஜாதிகளுக்குள்ள நிந்தையாக இருக்கலாம் நீங்கள், ஆனால் இன்றைக்கு கர்த்தர் நிந்தையாக அல்ல, ஆசீர்வாதமாக இருக்கும்படி அவருடைய பெரிய காரியத்தை உங்களுக்காக செய்ய போகிறாரு. அது உங்கள் கண்களே பார்க்க போகிறது. உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருமே பார்க்க போகிறாங்க. பார்த்துட்டு என்ன சொல்ல போகிறாங்க தெரியுங்களா? இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம், கர்த்தரை தேடினா இப்படி தான் ஆசீர்வதிக்கப்படுவாங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் வெளியரங்கமான ஒரு பதிலை எல்லாரும் பார்க்க போகிறாங்க. உங்களை குறித்து சாட்சி சொல்ல போகிறாங்க. அல்லேலூயா. பாருங்கள், சிங்கக்குட்டிங்க கூட தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக கெடுக்குமா, ஆனால் ஏசப்பா தேடுற ஒரு பிள்ளைகளும் குறைவுபட்டதே சரித்திரத்தில் இல்லை. ஆகையால் நீங்கள் மனம் சோர்ந்து போய் மனம் தளர்ந்து போய் விடாதீங்க. இன்றைக்கு ஏசப்பா உங்களுடைய நிலைமையை மாற்ற போகிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? பெரிய காரியத்தை செய்ய போகிறார். அது உங்கள் கண்களுக்கே ஆச்சரியமாக இருக்க போகுது. உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குன்னா உங்கள் சுற்றி இருக்கிறவங்க இன்னும் பயங்கரமான ஆச்சரியமாக இருக்க போகிறது. ஜெபிக்கலாமா? தகப்பனே, இந்த நாளின் வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோமப்பா. நீர் பெரிய காரியங்களை செய்கிற ஆண்டவர். உங்களோட கரத்தினால் உண்டாகிற அந்த கிரியை உங்களோட பிள்ளைகளோட வாழ்க்கையில் செய்து அவர்களை மகிழ பண்ணுங்கப்பா. அற்புதமாய் இனி அவர்கள் நிந்தையா அல்லப்பா, ஆசீர்வாதமாக இருக்கும்படி இந்த நாளில் அவர்கள் சூழ்நிலை மாறட்டுமே. இயேசுவின் நாமத்தினால எல்லா சுற்றி இருக்கிற ஜனங்கள் இவர்களை பார்த்து இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம்னு சொல்லத்தக்க பெரிய காரியத்தை இந்த நாளில் உங்களோட பிள்ளையோட வாழ்க்கையில் செய்தவர்களை மகிழ பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். Praise the Lord. God bless you.